2017 அஞ்சாவது கேள்வி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் டிபிசி என்ற கோணத்தின் பருமனை காணட்டான். அதை எப்படி காண்றே பார்ப்போம். இப்போ அஞ்சாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு முக்கோணம் ஒன்று தந்துருக்காங்க. டி, அடுத்த சி, அடுத்த ஒரு பி, இங்கே ஒரு ஏ. இதில் ஏடிசி என்ற கோணம் எவ்வளவாம்? 120 பாகை. அதே போல் இந்த பிசிடி கோணம் எவ்வளவு? 90 பாகை. இதை நம்ம விளங்கக்கூடிய மையத்தை எழுதுவோம். பிசிடி கோணம் 90 பாகை, ஏடிசி கோணம் 120 பாகை. இது விளங்கிட்டான். உங்களுக்கு தெரியும், ஒரு நேர்கோட்டை சுற்றியுள்ள கோணம் எவ்வளவு? 180 பாகை. ஆகவே இந்த பிடி ஏ என்றதுன்னு ஒரு நேர்கோடு. ஆகவே இதை சுற்றி எவ்வளோ இருக்கணும்? 180 பாகை இருக்கணும். ஆகவே 120 இருக்கு. ஆகவே 180லேருந்து 120 போனால் எவ்வளவு? அடுத்து 60 பாகை வரும். உங்களுக்கு விளக்கம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கஷ்டம், கொஞ்சம் கழிக்கிற கஷ்டம். 180 பாகையிலிருந்து 120 பாகையை கழித்து பாருங்கள், 60 பாகை வரும். அது என்ன கோணமாக இருக்கும்? பிடிசி என்ற கோணம் எவ்வளவு? 60 பாகை இருக்கும். ஆகவே ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை எத்தனை? 180 பாகை. ஆகவே சரியோ? இப்போ நம்மக்கிட்ட கேள்வி கேட்டியாங்க, டிபிசி கோணம் தானே கேட்டியாங்க. ஆகவே நம்ம எழுதுவோம் டிபிசி. ஆகவே டிபிசி என்ற கோணத்தோட பிசிடி என்ற கோணம், பிசிடி என்ற கோணம் சக சிடிபி, சிடிபி என்ற கோணம் சமன் எவ்வளவு? 180 பாகை. ஏன் நம்ம பிரேக்கெட் உள்ள காரணம் கொடுக்கணும். என்னண்டு? முக்கோணிகளின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆகும் என்று நம்ம காரணம் கொடுக்கணும். இப்படி காரணம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மார்க்ஸ் வரும். சரியோ? ஆகவே இப்போ நமக்கு தெரியும் என்ன? டிபிசி கோணம் தான் நமக்கு கேள்வி கட்டிக்காங்க. அதை நம்ம எழுதும் டிபிசி கோணம் சக பிசிடி கோணம் எவ்வளோ? இந்த அரி 90 பாகை. அடுத்தது என்ன? சிடிபி கோணம், சிடிபி என்ன? 60 பாகை. சமன் எவ்வளவு? 180 பாகை. இப்போ இது ரெண்டும் கூட்டுப்படுது, சமனுக்கு அங்கால் உடனேயும் கழிப்படும். ஆகவே டிபிசி கோணம் சமன் 180 பாகை கழித்தல் 90 சய 60. இப்போ இது நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இலகுவாக விளங்கிட்டேன்னு சொன்னால் 90ஐயும் 60ஐயும் கூட்டினா எவ்வளவு? 150. அங்கால போனால் எவ்வளவு? 150 ரெண்டு 180 மைனஸ் 150 பாகை என்று சொல்லி நீங்கள் இப்படியும் போடலாம். கழிச்சா எவ்வளவு? 30 பாகை. ஆகவே டிபிசி கோணம் சமன் 30 பாகை. இதே வழியை இன்னொரு வழியில் எடுக்கலாம். எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த டிபிசி என்ற கோணமும் பிசிடி என்ற கோணமும் அதே போல் சிடிபி என்ற இந்த 3 கோணத்தையும் கூட்டினா என்ன? ஒரு முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ இந்த முக்கோணத்தின் கோணங்கள் 3ஐயும் கூட்டினா என்ன? 180 பாகை. அதே போல் இந்த கோணத்துக்கு இந்த ஏடிசி என்ற கோணம் புறக்கோணம். ஆகவே ஒரு முக்கோணத்தின் புறக்கோணம் என்று சொல்லுவது அந்த முக்கோணத்தின் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு என்ன? சமனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 120 என்று சொன்னால் இது 90 பாகை. ஆகவே 120ல் 90 போனால் எவ்வளவு? இது 30 பாகை என்று ஈஸியாக வந்துடும். ஆகவே மனதால் இந்தபடியே பார்த்துடலாம். சரியா? இப்போ அதை எப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இப்போ கேள்வி நமக்கு டிபிசி என்ற கோணம், அதாவது
பிசி என்ற இந்த கோணம், அதே போல் பிசிடி என்ற இந்த கோணம், பிசிடி என்ற அந்த கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு? 120 பாகை. இந்த 120, இதையும் கூட்டினா 120 பாகை. அதை எழுதக்குள்ள என்ன சொல்லணும்னா காரணம் ஒன்று கொடுக்கணும். என்ன சமன்? புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். சரியா? இப்படி எழுதுனா இந்த டிபிசி கோணம் தான் நமக்கு கேள்வி. அதோட பிசிடி கோணம் எவ்வளவு? 90 பாகை. இந்த 90. ஆகவே அது சமன் எவ்வளவு? 120 பாகை. ஆகவே டிபிசி கோணம் சமன் 120 - 90 சமன் 30 பாகை. ஆகவே இந்த விடையில் எடுக்கலாம், இல்லது உங்களுக்கு ஈஸியாக இந்த முறை எடுக்கலாம். இந்த விடை அல்லது இந்த விடை நான் ஓரண்டு போடுறேன். சரியா? இந்த விடையில் செஞ்சாலும் சரி, அதே போல் இந்த விடையில் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எந்த முறை ஈஸியாக இருக்கோ அந்த முறையில் விடை கொடுத்தா சரி. சரியா? சரி, அடுத்த கடைக்கு போவோம்.